விவியும் நிவியும் இரண்டாம் நின்ற அன்பு. ஒரு கிராமத்தில் 2 சிறிய சகோதரிகள் இருந்தாங்க. பெரியவளின் பேர் விவி, சின்னவளின் பேர் நிவி. விவி சும்மா பேசுறவள் இல்ல, சாந்தமா புத்திசாலியா இருப்பா. நிவி தொட்டதெல்லாம் போட்டு ஆடுவா. சுறுசுறுப்பான சந்தோஷ குட்டி. அவங்க 2 பேருக்கும் ஒரே பொம்மை பிடிச்சது. பேரு பாப்பா ராணி. அந்த பொம்மைய பார்த்தாலே இருவரும் சண்டை. நான் தூங்கும் பொழுது இந்த பாப்பா நம்ம கூட இருக்கணும், விவி சொல்வா. நான் தான் முதல்ல பார்த்தேன், எனக்குத்தான். நிவி கோபம். ஒரு நாள் நிவி பாப்பாவை மறைத்து வைத்தாள். விவி கண்ணீர் விட்டாள். ஆனா விவி எதுவும் சொல்லல. பதிலா நிவிக்காக அவளின் பிடித்த கிண்ணத்தில் பாயசம் விட்டு இது உனக்குன்னு கொடுத்தாள். நிவிக்கு குற்ற உணர்வு வந்தது. அதே நாளை இரவு பாப்பா ராணியோட ஒரு கிட்டத்தட்ட சின்ன கடிதம் எழுதினாள். அன்புள்ள விவிக்கு, நான் நிவி, பாப்பா ராணியை உனக்கே தரேன். ஏனெனில் நீயும் ஒரு ராணிதான். என் அன்பு ராணி. விவி அழுதாள் ஆனந்தத்தோடு. அந்த நாள் முதல் பாப்பா ராணி இருவரும் பகிர்ந்து வைத்த ராணியானாள். கதை முடிவு. பொம்மை பாகுபாடு கூட அன்பு பகிர்ந்தால் சகோதரி உறவு இன்னும் வலிமையடையும்.